கம்பராமாயணம் இருக்கு, உங்க எல்லாருக்கும் தெரியும். கம்பன் அப்படின்றது உண்மையான பெயரே கிடையாது. கம்பர், உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன், அவர் சடகோபன் அப்படின்ற ஒரு வள்ளர்கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தார். அவர் ராமாயணத்தில் மேல இருக்கிற ருச்சியினால ராமாயணத்தை எழுத சொன்னார். அப்ப இவர் சொல்றாரு, நானும் எழுதுறேன்றார், கம்பனும் எழுதுறார், ஒட்டக்கூத்தரும் எழுதுறார். ஆனா ரெண்டு பேர்ல யார் கவிநயம் ஜாஸ்தி இருக்கு அப்படின்னும் போது கடைசியில கம்பருக்கே அது பாராட்டா கொடுக்குறான். அப்ப கம்பர் எங்க அதை அரங்கேற்றணும்? எப்பவுமே ஒரு காவியம், ஒரு நாடகம், அலங்காரம்லாம் எழுதுனா அதை அனல்வாதம் புனல்வாதம் அப்படின்னு சொல்லி அந்த காலத்துல, சங்க காலத்துலலாம் அதை அரங்கேற்றுவாங்க. அனல்வாதம்னா நெருப்புல போடுவா, அது வரணும். புனல்வாதம்னா தண்ணியில போடணும், அது மிதந்து வரணும் அப்படின்வா. அப்படி பண்ணும்போது கம்பநாட்டாழ்வார் என்ன பண்றார், ஸ்ரீரங்கத்துல இன்னைக்கும் போய் பார்த்தீங்கன்னா வடக்கு மாதி மீதில் உள்ளார போய் பார்த்தீங்கன்னா மேட்டழகிய சிங்கர் அப்படின்னு ஒரு கோவில் இருக்கு. அந்த கோவிலுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்ல ஒரு 10 சென்டிமீட்டர்ல போய் பார்த்து, மீன்ஸ் அடியில போய் பார்த்தீங்கன்னா அங்க ஒரு மண்டபம் இருக்கும். இன்னைக்கும் அந்த மண்டபத்துக்கு பேரே கம்ப மண்டபம் அப்படின்னு. அந்த இடத்துல தான் உட்கார்ந்து அவர் அரங்கேற்றினாதா ஆதாரங்கள் சொல்லுது. அந்த இடத்துல அவர் அரங்கேற்றும் போது இந்த மாதிரி நிறைய கான்ட்ரடிக்ஷன்லாம் வருதே அப்படின்னும் போது அப்ப சில பேர் அவருடைய அந்த காவியத்தை ஒத்துக்கலை. அப்ப என்ன பண்ணுறது அப்படின்னு மேட்டழகிய சிங்கரே அப்படின்னு சொல்லி கம்பநாட்டாழ்வார் நினைக்கும் போது அங்கே கம்பத்தை உடைத்து கொண்டு ஒரு சப்தம் கேட்டதாம். அஷரீரி, ஷரீரம் இல்லாமல் ஒரு சப்தம் மட்டும் கேட்டது. அந்த மேட்டழகிய சிங்கரான நரசிம்ம சுவாமி வந்து சொல்றார், கம்பரே நீங்க எழுதின ராமாயணம் உத்தமம் அப்படின்னு. அப்படி கம்பத்திலிருந்து ராமாயணத்திற்கு ரெகக்னேஷன் வந்ததுனால தன் பெயரை அவர் ஒழித்து அங்கே அவர் என்ன பண்ணிட்டார், கம்பன் அப்படின்னு பேர் வச்சுட்டார். எப்படி பாருங்க, ஒரு மகான்கள்லாம் எப்பவுமே பெரிய பெரிய மகான்கள்லாம் தாம் பேரை முதல்ல வச்சுக்க மாட்டார். பகவானுடைய அனுகிரகம் இருக்கும்போது அவருடைய அனுகிரகத்தை தான் நம்ம ஏற்றுக்கணும்.